கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்போ நடத்த நாடாளுமன்ற சபை அடுத்த ஜூலை மாதம் மாற்றப்படுகிறது. முதல் வாரத்தில் அங்கே நடைபெறும். கர்த்தரை சொல்றாங்க பிரிச்சு கொள்ளுங்க. கர்த்தரை செய்ய நடக்காத நாடாளுமன்ற கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருகின்ற அடுத்த ஜூலை மாதம், அதாவது ஜூலை மாதம் கர்த்தர் முதல் வார கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புது சபையில் நடைபெறும் ஆராதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிவடையும். நான் விலாசம் குறிச்சுக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் டாக்டர். ஏன்னா கோல்டன் பிளாட் பேக் சைடில் முகப்பேரில் வர கர்த்தரை ஸ்தோத்திரம். அதாவது டிஏவி ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் அந்த கோல்டன் பிளாட் சொல்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் டாகட்டும். நம்பர் 41 பெரியார் செகண்ட் குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு கர்த்தரை ஸ்தோத்திரம். சீனிவாசா நகர், சென்னை 50 கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் சபையாக ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். முதல் வாரத்தில் நடைபெறும் ஜூலையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பற்றி யார் கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்தி அடையாளப்படி நடக்காத கர்த்தரை ஸ்தோத்திரம். சபை மாற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகியனால ரொம்ப ஈஸியான அட்ரஸ் தான். பஸ் ஸ்டாண்டில் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்குள்ள பெரிய ஆட்சி சர்ச்சை ஒன்று தாண்டி வந்தீங்கன்னா செகண்ட் குறுக்கு தெரு, பெரியார் குறுக்கு தெரு கர்த்தரை ஸ்தோத்திரம் ஒன்று கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்துங்கள். அட்ரஸ் நோட் பண்ணுங்க. திரும்ப சொல்கிற ஒரு முறை, அதாவது கோல்டன் பேட் சொல்லுவாங்க முகப்பேரில். அந்த கோல்டன் பேட் பேக் சைடு அந்த அட்ரஸ் வருது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்கள் இறங்கிடும் கோல்டன் பேட் ஸ்டாப்பிங் இறங்கிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அது திருமண வழியாக வந்து ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் தாண்டி அடுத்த ஸ்டாப்பிங் கோல்டன் பிளாட்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் பஸ்ஸில் இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி சைடு ஆப்போசிட்டில் வரணும். பெரிய ஸ்ட்ரீட்டாக ரோடு வரும். ரோட்டில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட்டில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, மாதவ சர்ச். அதை தாண்டி அந்த அட்ரஸ் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 41 பெரியார் 2வது குறுக்கு தெரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீனிவாசா நகர், சென்னை 50. இதான் அந்த அட்ரஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஃபோன் நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஃபோன் பண்ணி கேட்டு நீ வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சண்டே துவங்கப்படுது. 5ஆம் தேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்துங்கள். கர்த்தர் மயப்படுவதாக. ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் புதிய இடத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நம்முடைய கிருபை தங்கிட்டப்பா. அடையாளப்பட்டியல் கொடுத்த ஆசிரியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் இடமாற்றிக்க செல்கிற ஆண்டவரே, போகிற அந்த புதிய இடத்துல வல்லமை பெருகற்று முதல் வாரம் நடக்கிற முதல் சண்டை நடக்கிற ஜூலை மாதம் நடக்கிற முதல் சண்டை நடக்கிற ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிறையா. கர்த்தாவே, இந்த நாமத்துக்கூடி ஸ்தோத்திரம் மக்கள் கொண்டு வருவீராக. ரத்தம் மூடி மறைக்கும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறையா. புதிய இடத்துல ஆசிரியர்கள் பெருகற்று ஆண்டவரே, எல்லா தடையில் மாறும்படிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தர் மயப்படுவீராக. உங்களுடைய சித்தம் ஆகட்டும் என்று கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செய்யும் மறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்வார்களையும் மறவாதே. காட் பிளஸ் யூ. இடத்து மறந்துடாதீங்க. சபை மாற்றப்படுகிற அடையாளமட்டிலிருந்து கர்த்தரை சுத்திரும். அது கோல்டன் பேக் சைடில் வருது. கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்துங்க. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.